தேர்தல் வரும் வரையும் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ அல்ல அமைச்சர்களையோ எமது பகுதியிலே காணக்கூடியதாக இருக்கும். அதிகளவான அமைச்சர்கள் வடபகுதிக்கு விஜயம் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. படிக்கும் புத்தகங்களிலே ஒரு காலத்திலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். காங்கேசன் துறையிலே சீமெந்து தொழிற்சாலை இருந்தது, பரந்தனிலே ரசாயன கூட்டுத்தாபனம் இருந்தது, அதே போல் ஒட்டிசுட்டானிலே ஓட்டு தொழிற்சாலை இருந்தது, ஆணையரவிலே உப்பளம் இருந்தது என்பதை நாங்கள் புத்தகங்களிலே படித்திருக்கின்றோம். எங்களுடைய காலப்பகுதியில் உப்பை கூட ஏற்று இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலை இருந்தது. இனி வரும் காலங்களில் நிச்சயமாக இருக்காது. இலங்கையிலே முதலாவது கைத்தொழில் தொழிற்சாலை ஒன்றை வடமாகாணத்திலே மீளவும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய கற்கள் அங்கு உற்பத்தி செய்யக்கூடியதாக அதற்குரிய ஆயத்தங்கள் செய்திருக்கின்றோம். ஆயினும் இம்முறை வடமாகாணத்திற்கு மிக தைரியமாக பாரிய தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. வட்டுவாகல் பாலம் என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாலம். அவர்கள் அதற்கு 1000 மில்லியன் ரூபாயை முதற்கட்டமாக ஆரம்ப பணிகளுக்கு ஒதுக்கியிருக்கின்றார்கள். தங்களது அரசியல் நோக்கங்களுக்காக அந்த நூலகம், வரலாற்று பொக்கிஷமான அந்த நூலகம் எரியூட்டப்பட்டது. ஜனாதிபதி இந்த வருடம் வரவு செலவு திட்டத்திலே அந்த நூலகத்தை புதுப்பிப்பதற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார். அனைவரும் அறிவோம் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அதை அலட்டிக் கொள்வதாக இல்லை. நாங்கள் என்ன சொல்வது, அதை ஒரு பொருட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான். அதே போல் தோழர் சந்திரசேகரனும் அதை பற்றி அவர் பெரிதுபடுத்தவில்லை. வணக்கம் அனைவருக்கும். நாடும் நாட்டு மக்களும் மற்றொரு தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் அரசியல் களம் சூடுபிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் எம்முடன் இணைந்திருக்கின்றார் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாகனம் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். குறிப்பாக தற்பொழுது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது ஆட்சி அமைத்திருக்கின்றது. அதில் 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள். அந்த வகையில் இம்முறை மிகவும் அதிகமான எண்ணிக்கையிலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதிதாக தெரிவு செய்யப்பட்டவர்களாக காணப்பட்டுள்ளனர். அந்த வகையில் நீங்களும் இம்முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி உள்ளீர்கள். வடமாகாணத்தில் காணப்படுகின்ற வன்னி மாவட்டத்தை நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். தற்பொழுது நாட்டு மக்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கின்ற இவ்வேளையில் இதுவரை காலமும் தற்பொழுது அரசாங்கம் அமைக்கப்பட்டு இதுவரை இடம்பெற்றுள்ள இந்த காலப்பகுதியில் மக்களின் நிலைப்பாடு என்னவாக இருக்கின்றது? உண்மையிலேயே கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி இடம்பெற்ற தேர்தலிலே குறிப்பாக வடமாகாணத்திலே ஒரு தேசிய கட்சியானது முதல் தடவையாக பெரும்பான்மை பலத்தை பெற்றுள்ளது. அந்த வகையிலே வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கூடுதலான வாக்கை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தது. அங்கு 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாக போட்டு வெற்றி பெற்றிருந்தார்கள். அதைவிட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய பட்டியல் ஊடாக பெறப்பட்டிருந்தது. அவருக்கு பிரதி அமைச்சர் பதவியும் வழங்கப்பட்டிருந்தது. அதே போல் யாழ் மாவட்டத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டியிலே வெற்றி பெற்று ஒட்டுமொத்தமாக தேர்தல் போட்டியின் மூலமாக 5 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தேசிய பட்டியல் மூலமாக 2 மொத்தம் 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாணத்திலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே வடமாகாணத்திலே கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களது தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. இதன் மூலமாக மக்கள் இடமிருந்த அந்த அபிப்பிராயம் என்னவென்று கூற வந்தால், அவர்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள். அதுவும் ஊழலற்ற ஒரு நேர்மையான ஒரு நியாயமான ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் என்று ஆதங்கத்தோடு இருந்த மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தியின் வருகையானது ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருந்தது. அந்த வாய்ப்பை அவர்கள் சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தார்கள். அந்த வகையிலே வடபகுதி மக்களுடைய அந்த எதிர்பார்ப்பு, அவர்களுடைய அபிலாசைகள் போன்றவற்றை தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக நாங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்றதிலே அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது, அதிகளவான அமைச்சர்கள் வடபகுதிக்கு விஜயம் செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இதுவரை காலம் இவ்வாறான ஒரு நிலைப்பாடு அல்லது இவ்வாறு அமைச்சர்கள் சென்று பார்க்கின்ற விடயங்கள் என்பது மிகவும் அரிதாகவே காணப்பட்டது. அல்லது ஏதோ ஒரு தேர்தல் காலம் வருகின்ற போது தான் இவ்வாறு சென்று அங்குள்ள மக்களின் பிரச்சனைகளை கேட்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் தேர்தலுக்கு பின்னர், ஆட்சி அமைத்ததன் பின்னர்
ஒரு குறுகிய காலத்திற்குள்ளேயே பல்வேறு அமைச்சர்கள் அங்கு சென்று மக்களின் குறை நிறைகளை கேட்டு அறிவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இதுவரை அவ்வாறு அமைச்சர்கள் விஜயம் செய்ததன் அடிப்படையில் எவ்வாறான முன்னேற்றங்கள் அல்லது எவ்வாறான படிகள், எவ்வாறான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்பது பற்றி கூற முடியுமா? நீங்கள் கூறுவது உண்மைதான். கடந்த காலங்களிலே எடுத்து நோக்கினீர்களானால் தேர்தல் வரும் வரையும் தான் பாராளுமன்ற உறுப்பினர்களையோ அல்ல அமைச்சர்களையோ நமது பகுதியிலே காணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக ஒரு பிரதிநிதியை சந்திப்பதாக இருந்தால் பலரை சந்தித்து தான் அந்த பிரதிநிதியை சந்திக்கக்கூடிய நிலைப்பாடு தான் இருந்தது. எங்களை பொறுத்தவரையில், எங்கள் அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் மட்டுமல்ல, ஜனாதிபதி கூட பல தடவைகள் வடபகுதிக்கு விஜயம் செய்துள்ளார். அதே போல் பிரதம மந்திரி விஜயம் செய்திருக்கின்றார். அதாவது எமது அரசாங்கம், குறிப்பாக எமது கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வடபகுதியிலே மிகுந்த கரிசனை உடையவராக காணப்படுகின்றார். அந்த வகையிலே வடபகுதியிலே பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு அவாவில் இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 30 வருட கால யுத்தத்தின் மூலம் அழிவடைந்து நொந்து போயுள்ள மக்களுக்கு ஒரு ஆறுதலை வழங்க வேண்டும் என்பதில் அவர் மிகவும் விருப்பமுடையவராக காணப்படுகின்றார். அந்த வகையிலே அவரது நேரடியான உத்தரவின் பேரிலும் அவரது வழிகாட்டலின் பேரிலும் பல்வேறுபட்ட செயற்திட்டங்களை அங்கு நடைமுறைப்படுத்துவதற்காக அமைச்சர்கள், ஏனைய பிரதம மந்திரி போன்றவர்கள் விஜயம் செய்கின்றார்கள். குறிப்பாக 2 வாரங்களுக்கு முன்பாக கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி அவர்களும், அதே போல் பிரதி நிதி அமைச்சர் மற்றும் மீன்பிடித்துறை அமைச்சர் உட்பட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது வன்னி யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கின்றோம். நாங்கள் படிக்கும் புத்தகங்களிலே ஒரு காலத்திலே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். காங்கேசன் துறையிலே சீமெந்து தொழிற்சாலை இருந்தது, பரந்தனிலே ரசாயன குட்டுத்தாபனம் இருந்தது, அதே போல் ஒட்டிசுட்டானிலே ஓட்டு தொழிற்சாலை இருந்தது, ஆணையரவிலே உப்பளம் இருந்தது என்பதை நாங்கள் புத்தகங்களிலே படித்திருக்கின்றோம் எங்களுடைய காலப்பகுதியில். ஆனால் இங்கு பல வருடமாக இந்த தொழிற்சாலைகள் பூட்டப்பட்டு இருந்தன. அது மட்டும் இல்லாமல் பல தொழிற்சாலைகளை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கும் கடந்த கால அரசாங்கங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தன. ஆனால் எமது ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்திலே அந்த தொழிற்சாலைகளை மீள ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காகவும் அதற்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் ஒரு பொருத்தமான வகையில் அந்த வடபகுதி மக்களின் பொருளாதாரத்தையும் ஏனைய விடயங்களையும் அபிவிருத்தி செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வகையிலான செயற்திட்டங்களை அமைக்கும் முகமாக கடந்த வாரம் அந்த குழுவினர் அனுப்பியிருந்தார். அப்பொழுது நாங்கள் காங்கேசன் துறை சீமெந்து தொழிற்சாலைக்கு சென்றிருந்தோம். உண்மையிலே சென்று பார்க்கும்போது மிகுந்த வேதனையாக இருந்தது. ஒரு காடு பற்றிய சூழல் நிறைந்த ஒரு காட்சியாக அங்கு காணப்பட்டது. அப்பொழுது நாங்கள் அங்கு முழுமையான ஆய்வினை மேற்கொண்டோம். அங்கு பார்க்கின்ற பொழுது உண்மையிலே தொடர்ந்தும் சீமெந்து தொழிற்சாலை அல்லது சீமெந்து உற்பத்தியை அதில் மேற்கொள்வதற்கு பாரியளவான சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக முருங்கைக்கல் தேவையான, அதாவது சீமெந்து உற்பத்திக்கு தேவையான முருங்கைக்கல் கடந்த காலங்களிலே அங்கு அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாரிய பள்ளங்கள் காணப்படுகின்றன. மேலும் அவை அகழ்ந்தெடுக்கப்படுமாய் நிச்சயமாக அது யாழ் குடாநாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சூழலுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையிலே அந்த பிரதேசத்தை எவ்வகையான கைத்தொழில் துறைக்கு நாங்கள் விருத்தி செய்ய வேண்டும் அல்லது கைத்தொழில் துறைக்கு மாற்ற வேண்டும், அல்லது அதை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தி அந்த வடபகுதியில் உள்ள இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு வகையான என்ன நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்ற வகையிலே அங்கு கலந்தாலோசிக்கப்பட்டு அது அமைச்சர் மட்டத்திலே, ஜனாதிபதி மட்டத்திலே பேச்சுவார்த்தையில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஆணையர் உப்பளத்துக்கு சென்றிருந்தோம். அங்கு பார்த்தால் உண்மையிலேயே இலங்கையிலே மிகவும் சிறந்த உப்பாக ஆணையர உப்பு கடந்த காலங்களில் காணப்பட்டது. ஆனால் பல வருடங்களாக அங்கு உப்பு உற்பத்தி நடைபெற்ற போதும் அதாவது அந்த முதல் தர உப்பு, அதாவது முதலாவது தரம் ரா மெட்டீரியல் என்று சொல்லுவோம், அதை மட்டுமே அங்கே விற்பனை செய்வதாக இருந்தது. அதில் இருக்கின்ற அந்த ரா மெட்டீரியலை கொள்வனவு செய்கின்ற தனியார் நிறுவனங்கள் அவற்றை அயடின் உப்பாக மாற்றி சந்தையிலே விற்பனை செய்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் அதற்கான புதிய இயந்திரங்களை அங்கு கொள்வனவு செய்து அங்கு அதற்குரிய உற்பத்தி, அதாவது அயடின் கலந்த தூள் உற்பத்தி செய்யக்கூடிய வகையில்
செயற்திட்டங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான இயந்திரங்கள் அங்கு கொள்வனவு செய்யப்பட்டு எதிர்வரை இருக்கின்ற வாரம் உப்பு உற்பத்தி இருக்கின்றது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், கடந்த மாதங்களிலே உப்புக்கும் தட்டுப்பாடு இருந்தது. உப்பை கூட இறக்குமதி செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருந்தது. இனி வரும் காலங்களில் நிச்சயமாக இருக்காது. இந்த வருடத்துக்குள்ளே உப்பு உற்பத்தி அதிகரிக்கப்படும். அங்கு அங்கு பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் கூட இவ்வளவு காலமும் ஒரு கவனிப்பாராற்றி இருந்தார்கள். நாங்கள் அவர்களுக்கு காப்புறுதி திட்டம் ஒன்றை முதலாக எங்களது அரசாங்கம் செய்ய இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த உப்பு உற்பத்தியின் மூலமாக இலங்கைக்கு 500 மில்லியன் ரூபாய் ஆண்டொன்றுக்கு பணம் நிதி ஈட்டக்கூடிய வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் அதை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதைவிட உப்பு ஏற்றுமதியை செய்ய இருக்கின்றோம். அதே போல் பரந்தன் ரசாயன பொருள் தொழிற்சாலையும் மீள ஆரம்பிப்பதற்காக நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றோம். அதைவிட இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்னவென்று சொன்னால், ஒட்டு சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக பூட்டப்பட்ட நிலையில் இருந்தது. அதை விற்பனை செய்வதற்கு ஆயத்தப்படுத்தியிருந்தார்கள். எமது அரசாங்கம் அதை நிறுத்தி நாங்கள் சென்ற ஆண்டு 8ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் முதலாவது எங்களது இலங்கையிலே முதலாவது கைத்தொழில் தொழிற்சாலை ஒன்றை வடமாகாணத்திலே மீளவும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஓட்டு தொழிற்சாலை அதில் ஓடு உற்பத்திகள் மட்டுமல்லாமல் கட்டிடங்களை கட்டுவதற்குரிய பிளாக்கள், கூடுதலாக இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய கற்கள் அங்கு உற்பத்தி செய்யக்கூடியதாக அதற்குரிய ஆயத்தங்கள் செய்திருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் புதிய இயந்திரங்களை கொள்வனவு செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய மாவட்ட அபிவிருத்தி குழுவினூடாக 1 மில்லியன் ரூபாய் அதுக்கு உடனடியாக ஒதுக்க இருக்கின்றோம். அத்தோடு புதிய இயந்திரங்களும் அங்கு நாங்கள் இறக்குமதி செய்யும் பொழுது அதை உற்பத்தி அதிகரிக்கும் போது நிச்சயமாக தரமான ஓடு மற்றும் செங்கற்களை அங்கு உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும். இது அடுத்த கட்டம். இதை விட கடந்த வாரம் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் மற்றும் சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் மன்னாருக்கு விஜயம் செய்திருந்தார்கள். மன்னாரிலே உண்மையிலே சுற்றுலாத்துறை விருத்தி செய்யக்கூடிய பல்வேறுபட்ட சுற்றுலா தலங்கள் அமைந்துள்ளன. ஆனால் கடந்த காலங்களில் அவை கவனிப்பாரற்றிருந்தன. ஆனால் நாங்கள் கடந்த வாரம் சென்ற அந்த களவையத்தின் போது பல்வேறுபட்ட சுற்றுலா தலங்களை இனம் கண்டிருக்கின்றோம். அவற்றை அபிவிருத்தி செய்து எதிர்வரும் காலங்களில் சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையிலே விடத்தல் தீவு, அதே போல் தலமன்னார் மணல் திட்டு, அதாவது ராமர் அணை என்று சொல்வார்கள், அந்த பகுதி, ஏனே அல்லிராணி கோட்டை, மன்னார் கோட்டை போன்ற இடங்களை நாங்கள் முழுமையாக சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றோம். இதன் மூலமாக மன்னார் பிரதேசத்து இருக்கின்ற பலருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குவது மட்டுமல்லாமல் இலங்கைக்கு கூடியளவான வருமானத்தை நாங்கள் சுற்றுலாத்துறை ஊடாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு இன்னொரு பல்வேறுபட்ட செயற்பாடுகளுக்காக அமைச்சர்கள் அங்கு விஜயம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். உப்பு தட்டுப்பாடு என்கின்றார்கள், தேங்காய் தட்டுப்பாடு என்கின்றார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் அவ்வாறான தட்டுப்பாடை காணக்கூடியதாக இல்லை. அதாவது கடைகளுக்கு சென்றால் காணப்படுகின்ற விடயமே காணப்படுது. இருந்தாலும் அவ்வாறான தட்டுப்பாடு எதுவுமின்றி நாட்டு மக்களுக்கு அனைத்தும் கிடைக்குமா இருந்தால் நாங்களும் சந்தோஷப்படுகின்றோம். அந்த வகையில் நீங்கள் இப்போ தற்பொழுது குறிப்பிட்டிருந்தீர்கள், வடமாகாணத்தில் பல்வேறுபட்ட இவ்வாறான அபிவிருத்திகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி தற்பொழுது முன்வைத்திருந்த வரவு செலவு திட்டத்தில் அதிகளவான தொகையை வடக்கு மாகாணத்துக்கு ஒதுக்கியிருந்தார். குறிப்பாக காலமாக தென் மாகாணத்தில் அல்லது தென்பகுதிக்கு தான் அதிக தொகையை வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்குவார்கள். ஆயினும் இம்முறை வடமாகாணத்திற்கு மிக தைரியமாக பாரிய தொகை ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது பற்றி உங்களது கருத்து? உண்மையிலேயே கடந்த 30 வருட யுத்தத்தின் மூலமாக வடமாகாணம் மிகுந்த அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற விடயங்களாக இருக்கட்டும், மிகவும் பின்தங்கிய நிலையிலே காணப்பட்டது. அதை ஜனாதிபதி மட்டுமல்ல நாங்கள் அனைவரும் அறிவோம். எனவே உடனடியாக அந்த மக்களுக்கு இப்பொழுது தேவையான இருக்கின்ற விடயம் அபிவிருத்தி, பொருளாதார ரீதியாக மீட்டெடுப்பது. அந்த வகையில் இம்முறை ஜனாதிபதி அவர்கள் வடபகுதியின் மீது கரிசனை செலுத்தி இருப்பது என்பது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே உட்கட்டமைப்பு, அதாவது வீதிகள்
5000 மில்லியன் ரூபா வீதிகள் மற்றும் பாலங்கள் அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக கணிசமான வீதிகள் பாலங்களை எமது வடபகுதியிலே நாங்கள் அமைக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு தெரியும் வட்டுவாகல் பாலம் என்பது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாலம். அந்த பாலமானது கடந்த பல வருடங்களாக புனரமைக்கப்படாமல் இருந்தது. அது மட்டுமில்லாமல் அதனால் பிரயாணம் செய்வது என்பது மிகுந்த ஒரு ஆபத்துக்குரியதாக இருந்தது. கடந்த மாதம் இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஏகமனதாக தீர்மானம் எடுத்து நாங்கள் அந்த பாலத்தை பார்வையிட சென்று நேரடியாக பார்த்து உடனடியாக முதன்மையானது முக்கியத்துவமானது வேலை திட்டமாக அந்த மாவட்டத்தில் நாங்கள் வட்டுவாகல் பாலத்தை புதிதாக அமைப்பதற்கான முன்மொழிவு ஒன்றை நாங்கள் அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தின் ஊடாக ஜனாதிபதிக்கும் அதே போல் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சர் கௌரவ விமல் ரத்னா அவர்களுக்கு முன்மொழிந்திருந்தோம். அந்த வகையிலே அவர்கள் அதற்கு 1000 மில்லியன் ரூபாயை முதற்கட்டமாக ஆரம்ப பணிகளுக்கு ஒதுக்கி இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் யாழ் நூலகம் என்பது அரசியல் ரீதியாக தங்களது அரசியல் நோக்கங்களுக்காக அந்த நூலகம் வரலாற்று பொக்கிஷமான அந்த நூலகம் எரியூட்டப்பட்டது. வரலாற்று நூல்கள், ஏடுகள், தமிழர்களோட வரலாற்று பின்னணிகள் அனைத்தையுமே எரியூட்டி அவர்கள் நாசமாக்கி இருந்தார்கள். ஆனால் அந்த நூலகத்தை அபிவிருத்தி செய்வதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் எங்களது அரசாங்கம் ஜனாதிபதி இந்த வருடம் வரவு செலவு திட்டத்திலே அந்த நூலகத்தை புதுப்பிப்பதற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார். இவ்வாறு இன்னொரு செயற்பாடுகளை நாங்கள் பட்ஜெட்டினூடாக ஒதுக்கி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம், வட மாகாணத்தை தெங்கு பயிற்சிகள் அதாவது தெங்கு வலயமாக பிரகடனப்படுத்தி எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் 40,000 ஹெக்டேரில் தெங்கு பயிற்சிகள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அதன் முதற்கட்டமாக இந்த வருடம் 16,000 ஹெக்டேரில் தெங்கு பயிற்சியை மேற்கொள்ள இருக்கின்றது. வெறுமனியை தென்னங்கன்றுகளைத்தான் கடந்த காலங்களில் அரசாங்கங்கள் வழங்கியிருந்தன. மரம் நடப்பட்டது என்ற வகையிலே தான் அங்கே இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த 16,000 இவரிடம் இருக்கின்ற அந்த 16,000 ஹெக்டேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கான தென்னங்கன்றுகள், தொழில்நுட்ப ஆலோசனைகள், அதேபோல் நிலத்தை பண்படுத்துவதற்கான வசதி வாய்ப்புகள், குறைந்த நீரிலே கூடிய பயனை பெறக்கூடிய வகையிலான நீர்ப்பாசன திட்டங்கள் போன்ற பல்வேறுபட்ட விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்த இருப்பதோடு தென்னைக்கு ஏற்படக்கூடிய நோய் வாய்ப்புகளை கட்டுப்படுத்துவதற்கும் அதை கண்காணிப்பதற்குமான செயற்திட்டம் போன்றவற்றை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். குறிப்பாக அரசியல் ரீதியான பல்வேறு கருத்துக்கள், பல்வேறு விமர்சனங்கள் தற்பொழுது எழுந்து கொண்டிருக்கின்றன. காரணம், சூடு பிடித்திருக்கின்ற அடுத்த தேர்தல். குறிப்பாக இந்த அரசாங்கம் வந்த பின்னர் மக்கள் மத்தியில் அதன் போக்கு படிப்படியாக குறைந்து செல்வதாக ஒரு சிலர் கருத்துக்களை முன்வைப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆயினும் தற்பொழுது பார்த்தோமானால் குறிப்பாக வடமாகாணத்தில் ஆசிரியர் கல்வி கூட்டுறவு சங்க தேர்தல் இடம்பெற்றிருந்தது. அதில் 14 உறுப்பினர்களில் 13 பேரை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருந்தது. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்னென்று சொன்னால், உண்மையிலே மக்கள் எப்போதும் தேசிய மக்கள் சக்தியோடு தான் இருக்கின்றார்கள். இன்னும் பலம் பெற்றுள்ளது எமது கட்சி அதாவது கடந்த நவம்பர் மாதம் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இருந்த நிலைமையை விட தற்பொழுது இன்னும் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியை விரும்புகின்ற மக்களின் தொகை அதிகரித்திருக்கின்றது. உதாரணமாக நீங்கள் குறிப்பிடப்பட்ட அந்த EDCS அதாவது கல்வி கூட்டுறவு சங்க தேர்தலிலே இலங்கை முழுவதும் 384 இடங்களிலே 370 இடங்களை எமது சங்கத்தின் ஒரு அங்கத்துவமாக இருக்கின்ற ஆசிரியர் சேவை சங்கம் பெற்றிருக்கின்றது. இது 96% வெற்றி. குறிப்பாக வடமாகாணத்திலே நீங்கள் குறிப்பிட்டது போல 14 உறுப்பினர்களில் 13 உறுப்பினர்களை பெற்று பெரும்பான்மை பலத்துடன் நிர்வாக சபையை உருவாக்கி இருக்கின்றது. உண்மையிலே இது ஒரு உதாரணமாக காட்டலாம். நாங்கள் அது ஆசிரியர்கள் அதாவது கல்விப்புலத்தை சார்ந்தவர்கள் தான் வாக்களித்திருந்தாலும் அது ஒட்டுமொத்தமான ஒரு பொதுவான ஒரு விடயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இந்த கல்வி கூட்டுறவு சங்கம் தொடர்பாக உங்களுக்கு ஒரு சில விடயங்களை கூற வேண்டும். கடந்த காலங்களிலே பொதுஜன ஆசிரியர் முன்னணியின் கீழ்தான் அந்த கல்வி சங்கம் இருந்தும் அதை தேர்தல் வைக்க வேண்டிய காலப்பகுதியிலே தேர்தலை வைக்காமல் இழுத்து அடித்து கிட்டத்தட்ட 3-4 வருடமாக தேர்தல் வைக்காமல் பல்வேறுபட்ட மோசடிகள் உள்ளே நடைபெற்றது. பல கோடி ரூபாய்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளது.
இவை அனைத்தையும் நாங்கள் இந்த வெற்றியின் மூலமாக நிவர்த்தி செய்வதோடு இதுக்கு விசாரணைகளும் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே அமைக்க இருக்கின்றோம். இதன் மூலமாக இந்த சங்கத்தின் மூலமாக ஆசிரியர்களுக்கும் கல்விப்புலத்திலும் இருப்பவர்கள் பல்வேறு வகையான வரப்பிரசாதங்களை அதில் உறுப்பினர்களான காணப்படுபவர்கள் வழங்க இருக்கின்றோம். உதாரணமாக கடன் வசதிகள், அதே போல் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்த மாணவர்களுக்கான கொடுப்பனங்கள், இவ்வாறு பல விடயங்களாக இந்த கல்வி கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக நாங்கள் எமது சமூகத்துக்கு வழங்க இருக்கின்றோம். இவ்வாறான நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் ஒரு கருத்து நிலவுகின்றது. இந்த அரசாங்கம் வந்த பின்னர் எந்த ஒன்றையும் செய்யவில்லை. குறிப்பாக நாங்கள் பார்ப்போமானால் பல்வேறு அரசாங்க நிறுவனங்கள், பல்வேறு அரசாங்கத்துக்கு சொந்தமான திணைக்களங்கள், அதே போன்று அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்ற அரசியல்வாதிகளுக்கான செலவுகள் போன்றவை குறைக்கப்பட்டிருந்த போதிலும் மக்கள் மத்தியில் ஒரு சில தரப்பினராலோ அல்லது ஒரு சில தரப்பட்ட கருத்துகளினாலோ கூறப்படுகின்ற விடயமே இந்த அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. உங்கள் நிலைப்பாடு என்ன? உண்மையிலேயே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட 3.5 மாதங்கள் ஆகின்றன. மக்களுக்கு பாரிய அளவு மலையளவு பிரச்சனை நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பெடுக்கும் போது இருந்தது. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், திரைச்சேரியானது ஒரு காலியான நிலையிலே காணப்பட்டது. ஆனால் எமது அரசாங்கத்தின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறப்பட்ட விடயங்களுக்கு அமைவாக பல்வேறுபட்ட விடயங்களை அரசாங்கம் செய்துள்ளது. கூடுதலாக பார்த்தீர்கள் என்றால் அந்த எதிரணியினருக்கு இல்லை எதிர்கட்சியினருக்கு எதிர் கொள்கை உடையவர்களுக்கு சார்பான பல்வேறுபட்ட ஊடகங்கள் இருக்கின்றன. அவற்றின் மூலமாக போலியான ஒரு பிரச்சாரத்தினை மேற்கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு மாயை ஒன்றை, இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்யவில்லை, இந்த அரசாங்கத்தினால் எதுவும் முடியாமல் போய்விட்டது என்ற ஒரு மாயை ஏற்படுத்தப்பட்டு உள்ளதே தவிர அரசாங்கம் பல்வேறுபட்ட விடயங்களை செய்துள்ளது. உதாரணமாக நீங்கள் உங்களுக்கு கூறப்போனால் இந்த பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை கொள்வதம் செய்வதில் பாரிய இடர்பாடு காணப்பட்டது. சில வேளைகளிலே ஒரு கற்றல் உபகரணங்களை ஒரு பிள்ளைக்கு கொள்வனவு செய்வதாக இருந்தால் அந்த தந்தை 2 நாட்களுக்கு மேல் வேலை செய்து அந்த பணத்தின் மூலமாக கொள்வனவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருந்தது. நாங்கள் ரூபா 6,000 படி நாங்கள் இந்த அஸ்வஸ்ம பயனை பெறுகின்ற குழந்தைகளுக்கும் அதே போல் 300 பிள்ளைகளுக்கு மேற்பட்ட பாடசாலைகள் உள்ள குழந்தைகளும் மாணவர்களும் கொள்வனவு செய்யக்கூடிய வகையில் நிதியை ஒதுக்கி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. ஊழல் செய்தவர்களை கைது செய்ய வேண்டும், அல்ல ஊழலுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் உடனடி தீர்மானத்தை எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் அவதானமாகவும் சரியான ஒரு முறையிலேயும் தான் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே நிச்சயமாக இந்த ஊழல் புரிந்தோரையும் அல்லது மோசடி செய்தோரையும் அல்லது அநியாயமான கொலைகள் ஏனையவற்றை செய்தவர்களையும் நாங்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன் நிறுத்தத்தான் கொண்டிருக்கோம். நாங்கள் அதற்கு உரிய முழு நடவடிக்கைகளையும் நாங்கள் இப்பொழுது மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்களுக்கான விசாரணைகள் படிப்படியாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. ஊழல் செய்த அதிகாரிகளை கைது செய்யவில்லை, அல்லது ஊழல்வாதிகளை நாங்கள் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு ஆதங்க மக்களிடையே இருந்தாலும் உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அரசாங்க ஊழியர்கள், அரசாங்கத்திலே வேலை செய்கின்ற அதிகாரிகள் ஏதோ ஒரு வகையில் குறிப்பிட்ட அளவு தொகையானவர்கள் ஊழலுக்கு உட்பட்டு காணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் விரும்பியோ அல்லது பலவந்தமான முறையிலோ ஊழலை புரிவதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் அனைவருக்கும் தண்டனை, அதாவது அவர்களை வேலையில் நிறுத்தவோ அல்லது இடமாற்றம் செய்யவோ முடியாத காரணம் என்னவென்று சொன்னால் இவர்களை வைத்துத்தான் நாங்கள் அரசாங்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்களுக்கு திருந்துவதற்கு அல்லது திருந்தி நடப்பதற்கு நாங்கள் காலங்களை சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே அவர்கள் பல்வேறுபட்ட அதிகாரிகள் ஊழியர்கள் எங்களோடு சேர்ந்து நேர்மையாகவும் இதய சுத்தியுடனும் வேலை செய்வதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். குறிப்பிட்ட ஒரு சிலர்கள் இருக்கின்றார்கள் தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கும் நாங்கள் காலப்போக்கிலே சந்தர்ப்பங்களை வழங்குவோம். இல்லை என்று சொன்னால், சரியான முறையில் அவர்கள் நேர்மையான முறையில் நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கான விசாரணைகளை ஆரம்பித்து சட்டப்படியாக என்ன செய்ய வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அத்தோடு உங்களுக்கு தெரியும்,
இந்த நிரந்தரமான அரிசி நெல் விலை, நெல்லுக்கு ஒரு நிரந்தர விலையை நியமித்து இந்த வருடம் நாங்கள் கொள்விலையை நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த வகையிலே விவசாயிகளுக்கு நியாயமான வகையிலே அந்த நெல்லை விற்பனை செய்யக்கூடிய வகையிலே இருக்கின்றது. 4-5 வருடங்களுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த நெல் களஞ்சிய சாலைகள் அனைத்தையும் துப்புரவு செய்து அரசாங்கம் கூட்டுறவு சங்கத்தின் ஊடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கள் என்று சொன்னால் விவசாயிகளுக்கு உரமானியம் ரூபாய் 10,000 ரூபாவால் அதிகரித்து 25,000 ரூபா நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். கடந்த அரசாங்கம் 15,000 ரூபா வழங்கி. இப்போ அந்த வகையில் இவ்வாறாக பல்வேறுபட்ட செயற்பாடுகளை நாங்கள் இந்த 3-4 செய்திருக்கிறோம். பாராளுமன்ற அதிகாரம் இப்பொழுது கிடைத்துள்ளது. முதலாவது வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாக எமது மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும், அதாவது வறிய மக்களுக்குமான ஒரு சிறந்த ஒரு வரவு செலவு திட்டம் முன்மொழிந்திருக்கின்றோம். அதனூடாக இனிவரும் காலங்களில் பல்வேறுபட்ட நடவடிக்கைகள், வறுமை ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருக்கின்றோம். எமது அரசாங்கம் 3 முக்கியமான விடயங்களை இந்த 5 வருடத்தில் நடைமுறைப்படுத்த இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது வறுமை ஒழிப்பு, 2வது டிஜிட்டல் ஸ்ரீலங்கா செயற்திட்டம், 3வதாக கிளீன் ஸ்ரீலங்கா செயற்திட்டம். நீங்கள் நிச்சயமாக இந்த 5 வருட முடிவிலே எமது அரசாங்கம் யார் என்ன கூறியிருந்தாலும் ஒரு தன்னிறைவான நிலையை அடைவது உறுதி என்பதை நான் அடித்து கூறுகின்றேன். அதே போன்றுதான் தற்பொழுது பாராளுமன்றத்திற்கு தெரிவாகி இருக்கின்றார் வடபகுதியைச் சேர்ந்த ஒருவர், சர்ச்சைக்குரிய நபர். அவரது அனைவரும் அறிவோம், ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எப்பொழுதும் ஏதோ ஒன்றை தேவையற்ற ஒரு விடயத்தை பேசி சர்ச்சைக்குள் உள்ளாவதோ அல்லாவிட்டால் ஏதோ ஒரு பிரச்சினைக்குள் மாட்டிக்கொள்வதாக இருக்கின்றது. அண்மை காலமாக அவர் வடபகுதியைச் சேர்ந்த எங்கள் நாட்டின் ஒரே ஒரு தமிழ் பிரதிநிதித்துவத்தை கொண்ட அமைச்சர் அவரை வசைபாடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் பற்றி நீங்கள் என்ன கூறுவீர்கள்? என்னை பொறுத்த வரையில் நான் கூறியிருந்தேன் ஏற்கனவே உங்களுக்கு, தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு நவம்பர் மாதம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு வடபகுதியிலேயே அதிகரித்துள்ளதே தவிர குறைவடையவில்லை. அது யதார்த்தம், அது உண்மை. அதை நாங்கள் இந்த கூட்டுறவு சங்க, அதாவது ஆசிரியர் கூட்டுறவு சங்க தேர்தல் மூலமாக நிரூபித்திருக்கின்றோம். அடுத்த விடயம், அவர் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றார், உண்மைதான். ஆனால் உண்மையிலே இலங்கையிலே கருத்து சுதந்திரம் இருக்கின்றது. யாருக்கும் எந்த கருத்தையும் சொல்ல முடியும். அந்த வகையிலே அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு என்று சிறப்பான வரப்பிரசாதங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே அவருடைய கருத்துக்கள் அவருடைய உரிமை, அதுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதே போல் விமர்சனம் யாரும் செய்யலாம். அதில் எத்தனை தூரம் உண்மை இருக்கின்றது என்ற விடயத்தை பார்க்க வேண்டும். அந்த வகையிலே மக்களுக்கு அனைத்து விடயங்களும் தெரியும். நாங்கள் என்ன ஏது கூறினாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் ஒரு விடயத்திலே, தேசிய மக்கள் சக்தியோடு தான் மக்கள் என்பது. அதனால் நாங்கள் இந்த கருத்துக்களை பெரிதளவில் அதை அலட்டிக்கொள்வதாக இல்லை. நாங்கள் என்ன சொல்வது, அதை ஒரு பொருட்டாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று தான். அதே போல் தோழர் சந்திரசேகரனும் அதை பற்றி அவர் பெரிதுபடுத்தவில்லை. அது அவருடைய உரிமை கூறுகின்றார். அதில் சரிப்பிழை என்ன விடயம் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். இதையும் அவர் பார்த்து எவ்வாறான கருத்தை முன்வைப்பாரோ தெரியவில்லை. அந்த வகையில் நீங்கள் எமது நேயர்களுக்கு அதே போன்று தற்பொழுது எதிர்வர உள்ள தேர்தல் சூழ்நிலையில் நீங்கள் மக்களுக்கு தெரிவிக்கவிருக்கின்ற இறுதி கருத்து என்னவாக இருக்கும்? உண்மையிலேயே மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய முக்கியமான கருத்து ஒன்று இருக்கின்றது. உண்மையிலே ஜனாதிபதி அதிகாரம், அதே போல் பாராளுமன்ற பெரும்பான்மை அனைத்தும் தேசிய மக்கள் சக்திக்கு கிடைத்துள்ளது. ஆனால் கிராம மட்டங்களிலே நாங்கள் அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கும் ஏனைய செயற்பாடுகள், பொருளாதார விடயங்களில் நாங்கள் கவனம் செலுத்துவதற்கும் நிச்சயமாக பிரதேச சபைகள், உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரம் என்பது மிகவும் முக்கியமானது. உதாரணமாக ஒரு கிராமத்திலே உள்ள வீதிகளை புனரமைப்பதாக இருந்தால் கிராமப்புற வீதிகள் கூடுதலாக பிரதேச சபைகளுக்கு உட்பட்ட வீதிகள் தான் காணப்படுகின்றன. அந்த வகையிலே நாங்கள் நிதியீட்டங்களை பிரதேச சபைகளுக்கு ஊடாக விடுவிக்கும் பொழுது அங்கு அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறு கடந்த காலங்களில் நடைபெற்றது என்பதை நாங்கள் அனைவரும் அறிவோம். அங்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வாறு
ஊழலுக்கு உட்படுத்தப்பட்டது, அரைகுறையாக வேலை திட்டங்கள் செய்யப்பட்டது, அதே போல் தராதரமற்ற செயற்திட்டங்கள் தரமற்ற செயற்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை அனைத்தும் மக்கள் அறிவார்கள். அந்த வகையிலே நிச்சயமாக மக்கள் ஒன்றை கூற விரும்புகின்றேன். இந்த உள்ளூராட்சி சபை அதிகாரங்களை தேசிய மக்கள் சக்தி கிடைக்கும் பட்சத்திலே தான் நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கூறப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தையும் 100% சரியான முறையில் எந்தவித இடர்பாடும் இல்லாமல் செய்து கொடுக்க முடியும். அந்த வகையிலே மக்கள் எமக்கு இந்த பிரதேச சபை, அதாவது உள்ளூராட்சி சபை அதிகாரங்களையும் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மக்களுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக எங்களுடைய இந்த 5 வருட காலத்தில் பூர்த்தி செய்யப்படும். அதற்கு தேசிய மக்கள் சக்தி ஆயத்தமாக இருக்கின்றதும் மக்களுடைய ஆதரவினை மீண்டும் நாங்கள் கோரி நிற்கின்றோம். நிச்சயமாக எங்களுக்கு அந்த அங்கீகாரத்தை வழங்குவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் மக்கள் இந்த தேர்தலில் என்ன முடிவு எடுக்கப் போகின்றார்கள் என்பது அவர்கள் கையிலேயே காணப்படுகின்றது. அதை அவர்கள் கையிலேயே விட்டவாறு மக்களுக்கும் நாட்டுக்கும் அபிவிருத்தியும் சுபிட்சமும் ஏற்படுவாயும் இந்த ஊடகங்களும் அதற்காகத்தான் பாடுபடுகின்றன. எனவே இது தொடர்பில் நாங்களும் வெளிப்பாக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எமது வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மயில் வாகனம் ஜெகதீஸ்வரன் அவர்களுக்கு எமது நன்றிகள். நன்றி. நன்றி, வணக்கம்.